தேனியில் இருக்கும் சுருவி அருவியில் இருக்கும். இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ரம்மியமான அழகையும் இயற்கை எழிலையும் ரசிக்கும் ஒரு அற்புதமான காட்சி கிடச்சிருக்கு. வாங்க நீங்களும் பாருங்க. இறந்தவங்களுக்கு திதி கொடுக்க வருவாங்க. இங்கே வந்து மோட்ச அர்ச்சனை ஃபஸ்ட்டு இவருக்கு தான் முதல் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இதை கொடுத்துட்டு ரெண்டாவது நாராயணன் கோயில் மோட்ச அர்ச்சனை கொடுத்துட்டு ரெண்டாவது ஒரு 9 சுற்று நவகிரகத்தை சுத்தம். அதாவது இயற்கையாகவே வந்து இந்த தென் மாவட்டத்தில் இந்த சுருளிமலையில் இது வந்து இறந்தவங்களுக்கு கொடுக்குற திதி இங்கே கொடுக்குறாங்க. இங்கே தான் கொடுக்கணும். ராமேஸ்வரம் அதுக்கடுத்து இங்கே தான் ராமேஸ்வரம் இதுக்கடுத்து இங்கே தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? அதாவது இறந்தவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய இங்கே வந்து கொடுத்தோம்னா அவங்க நல்ல முறையாக அவங்களுடைய இது இதாகும். இது சுருளிமலையினுடைய வரலாறு. இந்த பெருமாள் செலவு வருஷம் எத்தனை வருஷம் இருக்கும்? இது கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷத்துக்கு மேலே இப்போ தான் வந்ததா? இதுக்கு முன்னாடி வரணும். முன்னாடி வந்து ஒரு சின்ன ஒரு கொட்டரை மாதிரி இருந்தது. இங்கே வந்து சிவனுடைய இதுதான் இங்கே இருந்தது. ஆரம்பத்தில் சிவன்தே இருந்தது. அதுக்கு பிறகு வந்து ரிஷிகளுடைய இது வந்து இப்போ நாராயண பெருமாளுடைய இது இங்கே உருவானது. அதுக்கடுத்து நரசிம்ம பெருமாள் வந்து அவதாரம் எடுத்து புறாத்தி பரட்டினது இங்கே இதானது. இங்கே வந்து அதாவது தென் மாவட்டத்தில் வந்து சுருளிமலையில் வந்து நம்ம இங்கே எதுனா நினச்சிட்டு போகிறோமோ அது அப்படியே நடக்கும். அந்த மாதிரி ஒரு சிறப்பான வாய்ந்த தென் மாவட்டத்தினுடைய பூதநாராயணன் கோயிலுடைய சிறப்பு அம்சம் இது. சுருளி மலையில மேலே ஏற விடாட்டியும் இங்கே வந்து எப்பயும் கோயில் திறந்துருக்கும், சாமி கும்பிட்டு போகலாம். கும்பிட்டுக்குவோம். அங்கே வந்து தண்ணி வந்து கூடுதலாக வந்துச்சுன்னா விட மாட்டாங்க. எப்பயுமே சுருளி மலை எப்பயும் திறந்துருக்கும். இது திறந்துருக்கும். ஆமாம், கண்டிப்பாக திறந்துருக்கும். உற்சவம் என்னைக்கு? உற்சவம் வந்து சித்திரை தை மாதம். தேதி வந்து ஆடி மாதம். அந்த மாதிரி ஒரு பௌர்ணமி, தை அமாவாசை, மகாளி அமாவாசை, அந்த மாதிரி இதுக்கு வந்து இங்கே சிறப்பாக இருக்கும். நல்ல சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்து மேலே நம்ம முருகன் கோயில் இருக்குது.
எந்த இடத்துல இருக்குது? நேராக கீழே மேலே பார்க்கலாங்க போகணும். அதை பக்தர்களுக்கு அனுமதி இருக்கா? பக்தர்கள் போய்த்தானே இருக்காங்க. அதை பர்மிஷன் இல்லை அதெல்லாம் கிடையாது. எப்படி போகணும்? அந்த வழி போகணும் நேராக. அது வெளியே போனால் அந்த வழி போனோம்னா ஒரு 1 கிலோமீட்டர். அதுலேருந்து உள்ளே போனோம்னா வந்து முருகன் கோயில் இருக்குது. முருகன் கோயிலில் வந்து கைலாச குகர் சொல்கிறாங்களே, அது அங்கே இருக்குது. கைலாச குகை அங்கே தான் இருக்குது. முருகனுடைய இது அங்கே நல்லா சிறப்பு வாய்ந்தது. எப்போ அங்கே அர்ச்சகர் இருப்பாரா? அங்கே அர்ச்சகர் வந்து கிட்டத்தட்ட காலையில் ஒரு 7 மணிலேருந்து ஒரு 5:30 வரைக்கும் இருப்பார். நட சாத்துறதுலாம் நடலாம் சாத்திட்டு 5 மணிக்கு மேலே இங்கே வருவார். இல்லை இடையில நட சாத்துறது கிடையாது. அவர் அங்கேயே இருப்பார். ஆமாம், நல்லா சிறப்பு வாய்ந்தது. இங்கே வந்துட்டு போனால் எல்லாம் குடும்பம் நல்லா இருக்குது. இது லட்சுமி கணபதி, இவர் லட்சுமி விநாயகர். இவர்கிட்ட வந்து நம்ம கேட்டது நம்ம என்ன நினச்சிருந்து இங்கே வந்து இது பண்ணுறோமோ அது அப்படியே கிடைக்கும். அந்த மாதிரி செல்வாக்குகள் நல்லா நிறைஞ்ச ஒரு இது தென் மாவட்டத்தில். வேறு என்ன செய்யணும்?